இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலை காத்து அவர் ராஜாவாக உயர்த்தினார். 3 நாளாகவும் 14:2 கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திறப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார். யார் சொல்லுதா? தாவீது ராஜா சொல்கிறார். கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவரை கொண்டு வந்து நிறுத்தினார். அதான் திடப்படுத்தினார். இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் மேல் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார். அவருடைய ராஜ்யம் இஸ்ரவேல் மேல் உயர்த்தப்பட்டது. தாவீது அரசாங்க நாட்கள் 40 வருஷம்னு பார்த்தோம்ல, அந்த 40 வருஷத்தில் ஆண்டவர் அவனை மிகவும் பலமாக உயர்த்தினார். ஆட்டுகளின் பின்னை திரிந்த அவனை ராஜாவாக உயர்த்தி அவனை மகிழச் செய்தார். அவன் மூலமாக தானும் மகிழ்ந்தார், கனப்படுத்தப்பட்டார். என்னை கனமணிரை நான் கனமணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி தாவீது ராஜா கர்த்தரை துதித்து புகழ்ந்து கனப்படுத்தினார். அதனால் தாவீதும் என்ன செய்தார்? கர்த்தரும் தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்தார். எல்லா இஸ்ரவேலும் 40 வருஷம் ஆளும்படியாக செய்தார். எல்லா ஜனங்களுக்கும் விருப்பமான ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த அளவுக்கு தாவீது ராஜா உயர்த்தினார். அந்த தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்? மகிழ்ந்தார், களி கூர்ந்தார், பெருமையாக நினைத்தார். இப்படியாக நம்மை குறித்தும் கர்த்தர் பெருமையாக நினைக்க முடியுமா? மகிழ முடியுமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமேன்.